ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ஆட்டுக்குடல் நம்ம வீட்டிலேயே சுலபமா எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு ஆட்டோட குடல் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. முதல்ல ஆட்டுக்குடல்ல இருக்கிற கழிவுகளை இந்த மாதிரி கைகளால் இழுத்து வெளியே எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடைகள்லையே இந்த கழிவுகளை எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க. ஒருவேளை கடைகளையே இந்த கழிவுகளை எடுத்துட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கை வச்சு ஒரு வாட்டி கழிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குடலை கட் பண்ணாமல் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி முதல்ல கழிவுகளை எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம அடுத்ததாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மொத்தமாகவே கட் பண்ணாமல் இருந்ததுனால இந்த கழிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. நம்ம இதை அடுத்ததாக க்ளீன் பண்ணும்போது நம்ம இதை கூட கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த கழிவுகள் எல்லாம் எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா குடல்ல இருக்கிற கழிவுகளையும் முதல்ல கை வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வேண்டாத கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சுத்தமான தண்ணியில சேர்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி முதல்ல அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கழிவு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா குடலில் இருக்கிற கழிவுகளையுமே எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு 2-3 வாட்டி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குடல் சமைக்கும் போது கவுச்சி வாசம் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும். பாருங்க, நீங்கள் எத்தனை வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாலும் தண்ணியோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் வரும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் இதை ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெத்தட் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஆட்டுக்குடலை ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த குடல் நல்லா நீளமாக இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈக்கிள் இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆட்டுக்குடலோட ஒரு பக்கமாக சேர்த்து இன்னொரு பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது தான் உள்பக்கமாக இருக்கிற குடலை நம்ம க்ளீன் பண்ண முடியும். குச்சியால் குத்தும்போது கொஞ்சம் கேப் விட்டே குத்துங்க. அப்போதான் நம்ம அதை திருப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களால் திருப்பி எடுக்க முடியாது. இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி குடலோட ஒரு பக்கமாக எடுத்து கத்தியால் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்.
இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி கைகளை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம், அதுவும் சுலபமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சு எடுக்கலாம், இல்லைன்னா குச்சியை பயன்படுத்தி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா குடலையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்குடல் வறுவல் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் ஆட்டுக்குடல் வறுவல் ரெசிபி பார்க்கலன்னா ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆட்டுக்குடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய விதமான ரெசிபிஸ் நான் இனி வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த ரெசிபிஸோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிறுகுடலையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற குடலை சுடுதண்ணியில் சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற சிறு குடலை உடனே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது இந்த சின்ன குடலை எல்லாமே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு உடனே எடுத்துக்கோங்க. அதிக நேரம் சுடுதண்ணியில் விட தேவையில்லை. அதுக்கப்புறமா இந்த கருப்பு பகுதி இருக்கிற குடலை மட்டும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற கருப்பு பகுதியை இலக்கி எடுத்துக்கோங்க. கைகளை வச்சு எடுக்கும்போது இந்த கருப்பு பகுதி தனியாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கத்தியை பயன்படுத்தி கூட எடுக்கலாம். அப்படி எடுத்தும் வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டதுக்கு அப்புறமா அந்த கருப்பு பகுதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாகவே இலகி வந்துடும். பாருங்கள் எவ்வளவு சுலபமாக அந்த கருப்பு பகுதி இலகி வருது அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் இலக்கி எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தண்ணியில நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கலாம். தண்ணியில் நிறைய வாட்டி குடலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் குடல் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்க குடலை நல்லாவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஆட்டுக்குடல் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சிவன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.